கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கி வந்த போக்கஸ் எஜுமேட்டிக் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் கோவையைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சுங்கம் கிளை, ஆர்எஸ்புரம் கிளை மற்றும் ஒர்க் ஃப்ரம் ஹோமிலும் பணியாற்றி வருகிறார். இவர்களின் பணி என்பது அமெரிக்காவில் உள்ள மாணவர்களுக்கு இணையதளம் மூலம் வகுப்புகள் எடுப்பது. இந்த கம்பெனியில் 12 ஆண்டுகள் முதல் 2 ஆண்டுகள் வரை பணிபுரியும் ஊழியர்கள் உள்ளனர். இந்நிலையில் திடீரென 25/1/2025 அன்று ஒரு மின்னஞ்சல் மூலமாக இந்த கம்பெனியில் பணிபுரியும் அனைவருக்கும் கம்பெனி மூடப்படுவதாக மின்னஞ்சல் அனுப்பியுள்ளனர். அதற்கான விளக்கம் முழுமையாக வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. HR1 ஆப் மூலமாக பார்க்கும் பொழுது கடந்த 3 மாதங்களாக பணி செய்யவில்லை என்று வருகை பதிவேடு இருக்கிறது. ஆனால் கடந்த 3 மாதங்களாக ஊழியர்கள் அனைவருக்கும் ஊதியம் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் எந்தவித முன் அறிவிப்புமின்றி நிறுவனத்தை மூடியுள்ளனர். இந்த மாதம் பணிபுரிந்ததற்கான ஊதியங்கள் எதுவும் தற்போது வரை வழங்கப்படவில்லை. 12 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஊழியர்கள் யாவருக்கும் தொழிலாளர்கள் உரிமையும் வழங்கப்படவில்லை. இதனால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்கஸ் எஜுமேட்டிக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க உள்ளனர். 200க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நியாயம் வழங்கு, நியாயம் வழங்கு, நியாயம் வழங்கு, நியாயம் வழங்கு, நியாயம் வழங்கு, நியாயம். பாதிக்கப்பட்ட ஊழியருக்கு நியாயம் வழங்கு, நியாயம் வழங்கு, நியாயம் வழங்கு, நியாயம் வழங்கு. லோகோ போடுங்க, தனியா போடுங்க, தனியா போடுங்க. ஒரே நிமிஷம். என்னோட பேர் சௌமியா. நான் கோயம்புத்தூர்ல இருக்க ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ்னு சொல்ற MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இங்கே டோட்டலாக 2 பிரான்ச் இருக்குது. ஆர்எஸ்புரம் அண்ட் சுங்கம் பிரான்ச் இருக்குது. சாட்டர்டே நைட்டு திடீர்னு கம்பெனி ஷட் டவுன் பண்ணுறேன்னு மெயில் வந்துச்சு. சேலரி பற்றி ஏதாச்சும் அப்டேட் கேட்டால் ஹையர் ஆஃபீஸ்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. அதுவும் இல்லாமல் 11 இயர்ஸாக இந்த கம்பெனிக்காக நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் இன்னும் என்ன முடிவுன்னு தெரியல. ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்டும் இன்னும் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாமல் Thursday அண்ட் ஃப்ரைடே வந்துட்டு எந்த ஒரு மெசேஜும் இல்லாமல் திடீர்னு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் இருக்க டியூட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போக சொல்லியிருக்காங்க. ஏன்னா கம்பெனி மெயின்டெனன்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லியிருந்தாங்க. அதுவும் என்னன்னு தெளிவாக சொல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் முன்னாடி சொல்லியிருந்தா நோட்டீஸ் பீரியட் மாதிரி சர்வ் பண்ணியிருக்கலாம் நாங்கள். அதுவும் இப்போ வழி இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நாங்கள் நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒர்க் தேட முடியும். அதுக்கும் இதுவும் எதுவுமே சொல்லவே இல்லை. யாருமே வந்துட்டு மேனேஜர்ஸ் யாருமே எந்த ஒரு ரிப்ளைவும் தரவே இல்லை. இப்போ 2000+ எம்ப்ளாயிஸ் இந்த கம்பெனி நம்பி ஒர்க் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் குழந்தை ஃபீஸு என்னென்னலாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் கேட்டு தான் இங்கே வந்திருக்கோம். நான் 2.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்துட்டு 2000+ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அது போக பெங்களூர்ல எல்லாம் பிரான்ச்சுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டியூட்டர்ஸ் தனியா இருக்காங்க. அது அப்ராக்சிமேட்டா வரும். பட் இங்க கோயம்புத்தூர்ல வந்து 2000+ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. எல்லா பிரான்ச்சுமே ஃபுல் ஷட் டவுன். ஓவரால் எல்லாத்தையுமே ஒர்க் விட்டு தூக்கிட்டாங்க. நார்மலாக எம்ப்ளாயீஸ் டியூட்டர்ஸ்ன்னு மட்டும் இல்லை, டியூட்டர்ஸ், TL, APM எல்லாருமே HR. இப்போ நாங்கள் வந்து சேலரி விஷயமா HR கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட் மாதிரி கூட எங்களோட அஃபீஷியல் இமெயில் ID எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் கொஸ்டின் பண்ணுறதுக்கு இந்தியா சைட்லேருந்து யாருமே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்க ஓவரால் எல்லா எம்ப்ளாயீஸையுமே அவங்க வந்து அப்ஸ்காண்டன்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ஸ்காண்டன்ட் போட்டு கொடுத்தா நாங்கள் அதுக்கப்புறம் எங்கே போய் வேலை தேட முடியும்? எங்களுக்கு நாங்கள் வந்து US பேஸ்டு லேர்னிங் ஒர்க், அதாவது US ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சேட் ப்ராசஸ், அவங்க வந்து மைக்ரோஃபோனில் பேசுவாங்க, சேம் டைம் சேட்டும் பண்ணுவாங்க. நாங்கள் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு அந்த லெசனை வந்து சொல்லித்தரது எங்கள் ப்ராசஸே. எம்ப்ளாயீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களே, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களே கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. அது போக FLT, ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த மாதிரி நிறைய பேர். மீன்ஸ் அந்த பார்ட் டைம் அவங்க கன்வீனியன்ட் எதுவுமே கொடுக்கல. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தது. திடீர்னு சனிக்கிழமை வந்துட்டு அவங்க வந்து நாங்கள் வந்து தூக்குறோம், நாங்கள் வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணுறோன்னு ஒரு நைட் 9 மணிக்கு மெயில் பண்ணுறாங்க. கூட இன்க்ளூடிங் என்ன போட்டுருக்காங்கன்னா, நான் தான் CEO. இதுக்கப்புறம் நானும் இந்த ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்கோட பார்ட் ஆஃப் ஃபேமிலி
கம்பெனி கிடையாதுங்கிற மாதிரி மெயில் போட்டாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாலும் எந்த யூஸும் கிடையாது. பிகாஸ் அவங்க அப்ஸ்காண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். நாங்கள் 1 month சேலரி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. சேம் அதே மாதிரி எங்களுக்கு சர்டிஃபிகேட் எதுவுமே கிடைக்கல. கிராஜுவேட்டி அமௌண்ட் எதுவுமே கிடைக்கல. சர்டிஃபிகேட் அட்லீஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த இடத்துல போய் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கான எந்த இதுவுமே கொடுக்காம அந்த HR1 கூட எங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறதுல கூட அப்ஸ்காண்டுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எங்களுக்கு வந்து அடுத்த டைம் போய் வேலை தேடும் போது கூட இவங்க அப்ரோபேட்டாக அப்படியே வந்து வெளியே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு எங்கேயுமே ஒர்க் கிடைக்காது. ரொம்ப கஷ்டம் நாங்கள் தேடுறது. முன்னாடி ஒரு 3 months ப்ரியராக நோட்டீஸ் பீரியட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க கூட பிரச்சனையே இல்லை. இது எதுக்காக வந்திருக்கோன்னா எங்களுக்கு வேலை நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். எங்களுக்கு வந்து லாஸ்ட் மந்த் சேலரி கிடைக்கணும் ஒன்று. அதே மாதிரி கிராஜுவேட்டி அமௌண்ட் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் 70,000 கிட்ட எல்லாத்துக்கும். இங்கே வந்து 12 years மேற்கொண்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கிராஜுவேட்டி அமௌண்ட் கிடைக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கல. நாங்கள் யார்கிட்ட போய் கேள்வி கேட்குறதுனே தெரியல. அப்படியே நிறுத்தினால நாங்கள் இங்கே வந்து அவர்கிட்ட கமிஷனரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்து இதுக்கு மேற்படி எங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னு கேட்கறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக அங்கே நான் வந்து 4 years ஒர்க் பண்ணிருக்கேன். நான் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அடிக்கடி ப்ரெஷராகவும் இருக்கும். ஆனால் இப்படி சடனாக க்ளோஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ மேபி 3,000 பக்கம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் இருக்காங்க, பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபுல் டைம் நாங்கள் ஆஃபீஸ் கஷ்டப்பட்டு வரோம். இத்தனைக்கும் நைட் ஷிஃப்ட் வேறு. மார்னிங் ஷிஃப்ட் இருந்தால் கூட எங்களுக்கு தெரிஞ்சுக்காங்க. நைட் ஷிஃப்ட் நாங்களும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி சடனாக வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவங்க வந்து ஜானோட செட்டில்மெண்ட் பண்ணிட்டு ப்ரியர் இன்ஃபார்ம் கூட பண்ணியிருக்கலாம், அது கூட பண்ணல. அவர் போய் யூஎஸில் போய் உட்காந்துட்டாரு. இதெல்லாம் வந்து எத்தனையோ இதை நம்பி லோன்லாம் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக HDFC நிறைய ஆக்சிஸ் பேங்க்லேருந்து லோன்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ அதுக்கெலாம் என்ன பண்ணுறது? கிட்டத்தட்ட 2000 பேத்துக்கு மேலே அங்கே 2000லேருந்து 3000 பேத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்க எந்த ஒரு ப்ரியர் இன்ஃபர்மேஷனுமே சொல்லவே இல்லை. எப்போவுமே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லணும். அது எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. திடீர்னு சனிக்கிழமை வந்துட்டு 9:15 நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் கம்பெனியை அப்படின்னு சொல்லி யூஎஸ்லேருந்து ஒருத்தர், அவர் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியல, மெயில் பண்ணுறாரு. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து அவர் அதே மெயில் தான் அனுப்பியிருக்காரு. நாங்கள் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. ஜனவரி மாதம் சேலரியும் இல்லை, எந்த ஒரு செட்டில்மெண்ட் எதுவுமே பண்ணல. கம்பெனி எங்கே இருக்குன்னா 2 ஆர்எஸ்புரத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது, பால் கம்பெனி கிட்ட, சுங்கம்ல ஒன்று இருக்குது, பெங்களூர்லேயும் இருக்குது. இது போக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் ஒரு 1000 பேர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் 2 வருஷமாக இருக்கேன். ஆனால் என்னோட சீனியர்ஸ்லாம் 12 வருஷத்துலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 2010 அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. நான் வந்து காலேஜ் கிராஜுவேட் ஆனோன்னே இங்கே வந்து சேர்ந்துட்டேன். அதனால் எனக்கு 2 வருஷம். எனக்கு முன்னாடி இருந்தவங்க நிறையா பேர் இங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. 7 வருஷம் 12 வருஷம் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றுமே எதுவுமே சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக வந்து சில்லி ரீசனுக்குலாம் டெர்மினேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க ஒர்க் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்படி வந்து எல்லாத்தையும் வந்து இப்படி அப்ஸ்காண்டுன்னு போட்டிருக்காங்க எங்களுக்கு. அதுதான் இந்த மாதிரி 3 months வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ஆயிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து நாங்கள் 3 மாதமாக அப்ஸ்காண்ட் ஆகிருக்கோம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் வேலைக்கு வந்துட்டு இருந்தோம். எல்லாமே நல்லபடியாக வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் வந்தோம். வெள்ளிக்கிழமை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க. ஏதோ சிஸ்டம் இஷ்யூவாக இருக்குது, அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கட்டும், இன்னைக்கு ஒன் டே மண்டே 10 o'clock மேலே வந்து ஓப்பன் ஆகிடும்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. நாங்கள் திங்கட்கிழமை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னாலாம் பேசி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு திடீர்னு இப்படி சனிக்கிழமை சொன்னால், நான் ஒரே பொண்ணு பரவாயில்ல, நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க, குழந்தையோடு இருக்கவங்க, லோன் இதை நம்பி எடுத்தவங்க எல்லாருமே இருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க, அது எப்படி அடைப்பாங்க, கார் லோனு எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து என் ஆஃபீஸ்லேருந்தே வந்து HDFC ஆக்சிஸ்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த பேங்க்கில் இருக்கவங்களாம் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பர்சனல் லோன் தர எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இப்போ ஒரு 2 weeks முன்னாடி வந்து லோன் எடுத்தவங்களாம் இருக்காங்க 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி கட்டுறது? இவங்க வந்து இவங்க சொல்லிட்டு பண்ணி அவர் US போயிட்டாருங்க. அவர் தான் அப்ஸ்காண்ட் ஆயிருக்காரு. கேட்டால் எங்களை அப்ஸ்காண்ட் ஆகிட்டோம் நாங்கள். அப்புறம் எதுக்கு நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம்? அவர் தான் US. யாருக்குமே தெரியல, எல்லாருக்குமே ஷாக்கு தான்.